இன்னைக்கு நம்ம சினிமா ஸ்பெஷல்ல மராட்டிய மன்னர் சிவாஜி பாக்ஸ் ஆபீஸ், லோகேஷ் கனகராஜ் தயாரிப்புல ரிலீஸ் ஆக போகும் 29, தனுஷின் கரப்பட வசூல் மற்றும் மியா ஜார்ஜின் கியூட் ஃபேமிலி போட்டோஸ்னு ஏகப்பட்ட அப்டேட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முதல்ல நம்ம பார்க்க போறது மராட்டிய பேரரசர் சத்ரபதி சிவாஜியின் வீர வரலாற்றை மையமா வைத்து வெளியான ராஜா சிவாஜி படம் பற்றி தான். நடிகர் ரிதேஷ் தேஷ்முக் இயக்கி ஹீரோவாகவும் நடித்திருந்த இந்த படம் கடந்த வாரம் பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆனது. இதுல சஞ்சய் தத், அபிஷேக் பச்சன், ஜெனிலியா, வித்யா பாலன் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் மூவினாலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? அதை இந்த படம் அப்படியே பூர்த்தி செஞ்சிருக்கு. விமர்சன ரீதியா பெரிய வரவேற்பை பெற்ற இந்த படம் வசூல்லையும் மாஸ் காட்டி இருக்கு. வெறும் 6 நாட்கள்லயே உலக அளவுல 57 கோடி ரூபாய்க்கும் மேல வசூல் செஞ்சு சாதனை படைச்சிருக்கு. வர்ற நாட்களிலும் இந்த வசூல் இன்னும் எகிரும்னு எதிர்பார்க்கப்படுது. நீங்க இந்த படத்தை பாத்துட்டீங்களா? உங்க கமெண்ட்ஸ சொல்லுங்க. அடுத்ததா மேயாதமான் படத்தின் மூலமா ஃபேமஸான டைரக்டர் ரத்னகுமாரின் அடுத்த அதிரடி படைப்பு 29. இவர் லோகேஷ் கனகராஜ் கூட மாஸ்டர், லியோ படங்கள்ல ரைட்டரா ஒர்க் பண்ணவர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இவரோட இயக்கத்துல உருவாகியுள்ள 29 படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ரெட்ரோ படத்துல வில்லனா மிரட்டின விது இதுல ஹீரோவா அறிமுகமாயிருக்காரு. அவருக்கு ஜோடியா பிரீத்தி அசுரானி நடிச்சிருக்காங்க. ஸ்பெஷல் என்னன்னா, இந்த படத்தை இயக்குனர்கள் லோகேஷ் கனகராஜ் மற்றும் கார்த்திக் சுப்ராஜ் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. அடையாளம் மற்றும் காதலை மையமா வச்சு எடுக்கப்பட்டிருக்கிற இந்த படம் வர மே 8ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு செம த்ரில்லர் காத்திருக்குன்னு மட்டும் புரியுது. மூணாவதா தனுஷ் நடிப்புல வெளியாகியுள்ள கரா படத்துடைய அப்டேட். போர் தொழில் படம் மூலமா தமிழ் சினிமாவையே திரும்பி பார்க்க வைத்த டைரக்டர் விக்னேஷ் ராஜா 2வது படத்துல நம்ம தனுஷ் கூட கூட்டணி அமைச்சதுமே எதிர்பார்ப்பு விண்ண தொற்றுச்சு. மமிதா பிஜு, ஜெயராம், பிருத்திவின்னு ஒரு பெரிய காஸ்டிங்ல வெளியான இந்த படம் ரசிகர்கள் கிட்ட ஓரளவுக்கு கலவையான விமர்சனங்களை தான் சந்திச்சிருக்கு. ஆனாலும் தனுஷ் படத்துக்கான ஓபனிங் குறையவே இல்ல. ரிலீஸ் ஆன 2 நாட்கள்லயே உலக அளவுல 15 கோடிக்கும் மேல பாக்ஸ் ஆபீஸ்ல வசூல் செஞ்சிருக்கு. படம் போக போக பிக்கப் ஆகுமா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நிறைவா தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகை மியா ஜார்ஜ் பத்தின ஒரு கியூட் நியூஸ். மியா ஜார்ஜ் மலையாளத்தில் அறிமுகமாகி அதன் பின் தமிழ்ல அமர காவியம் படத்தின் மூலமா என்ட்ரி கொடுத்தவர். இன்று நேற்று நாளை படத்துல கதாநாயகியாகவும், வெற்றிவேல் படத்துல 2ஆம் கதாநாயகியாக. படத்தின் ஆரம்ப கட்ட காட்சிகள்ல சில நிமிடங்கள் தோன்றினாலும் அமைதியான நடிப்பை வெளிப்படுத்தி அனைத்து ரசிகர்களுடைய மனதையும் கவர்ந்தவர் தான் மியா ஜார்ஜ். இதை தவிர ரம், யமன், கோப்ரா ஆகிய படங்களிலும் நடிச்சிருக்காங்க. இப்போ மலையாள படங்கள்ல மட்டும் கவனம் செலுத்தி வர்ற மியா சமீபத்துல தன்னோட மகனின் பிறந்த நாளை கோலாகலமா கொண்டாடி இருக்காங்க. தன்னோட கணவர் அஸ்வின் பிலிப் மற்றும் மகனோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட கியூட் போட்டோஸ இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் குட்டி மியா ஜார்ஜ்னு அவரோட மகனை வாழ்த்திட்டு வர்றாங்க. ஓகே காய்ஸ், இன்னைக்கு பார்த்த இந்த 4 சினிமா செய்திகள்ல உங்களுக்கு பிடிச்ச அப்டேட் எது? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம கலகல் சைக்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் அடுத்தடுத்து நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்க நோட்டிபிகேஷனுக்கு வரும். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.